அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஜீவன் வைத்தியசாலை. இப்போ நம்ம மூலிகை எடுக்க வந்திருக்கோம். என்ன மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிறு செருப்படை, செருப்படை 2 மூலிகையுமே இங்கே நிறைய இருக்கிறதுனால இங்கே எடுக்க வந்திருக்கோம். சிறு செருப்படை எதற்குன்னா, நம்ம சிலாசத்து பஸ்பம் அரைக்க இது பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் சிறு செருப்படை. ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் நம்ம பார்க்கணும். இது செருப்படை, இது செருப்படை, அது சிறு செருப்படை. சிறு செருப்படை சிலாசத்து பஸ்பத்துக்காக அந்த சாறு ஊற்றி அரைச்சி நாங்கள் சிலாசத்து பஸ்பம் செய்கிறோம். செருப்படை நம்ம கரிசாலை கற்பம் சூரணம் செய்வதற்காக செருப்படை எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வெள்ளி பஸ்பம் செய்கிறதுக்கும் செருப்படை எடுக்கிறோம். இந்த கரிசாலை கற்பத்துக்காக நம்ம செருப்படை எடுக்கிறோம். இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் செருப்படை. இதில் அதிகப்படியான வெள்ளி சத்து இருக்கிறதுனால நம்ம வெள்ளி பஸ்பமும் இந்த சாரில் அரைக்கிறோம். இந்த மாதிரி கரிசாலை கற்பத்துக்காக இந்த செருப்படை, கரிசலாங்கண்ணி, அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, குப்பை மேனி, வல்லாரை, இப்படி 7 மூலிகைகள் சேர்ந்தது தான் கரிசாலை கற்பம். அதற்காக தான் நம்ம இப்போ செருப்படை எடுக்கிறோம். இது பார்க்குறீங்க, இது சிறு செருப்படை. இப்போ பார்க்குறது தான் சிறு செருப்படை. இது நிறைய இடத்துல இருக்காது. இது எங்கள் ஏரியாவில் இது நிறைய கிடைக்குது. இந்த சாறு எடுத்து தான் நாங்கள் சிலாசத்து பஸ்பம் அரைக்கிறோம். சிறு செருப்படை, செருப்படை ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்துக்குங்க. இப்படி தான் இருக்கும். இது அறுத்து ஏறு ஊட்டாமல் இருக்கிற கழனிகளில் இது மானாவரியாக வளரும். முக்கியமாக வெயில் காலங்களில் நிறைய வளரும். நன்றி, வணக்கம்.